இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5.1 ஆம்பிளிஃபையர் ஒரு கஸ்டமருக்காக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். எப்போதுமே நம்ம ரெடி பண்ணுற மாடல் ஒரே மாடல், ஒரு வீட்டுக்கு தேவையான ஒரு ஹை பட்ஜெட், அதாவது ஹையே இவ்வளோ தான் நண்பர்களே. இதுக்கு மேலே ஒரு வீட்டுக்கு தேவையேன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சில கஸ்டமர்களை பொறுத்து இருக்குது. நான் இதுக்கு மேலே ரெடி பண்ணுறது இல்லைன்றதான் நம்ம நண்பர்களுக்கு தெரிவிக்கிறேன். ஒரு 5.1 ஒரு 700 வாட்ஸ் ஆம்பிளிஃபையர் தான் நம்ம நண்பர்களுக்கு இது வரைக்கும் செய்து கொடுத்துட்ருக்கோம். ஆக்சுவலி நம்மளுக்கு டைம் கொடுத்தா பண்ணுறோம், டைம் கொடுக்காமல் நம்ம பண்ணுறது கிடையாது. இது இந்த ஆம்பிளிஃபையர் ஒர்க்கை பொறுத்தளவுக்கு நம்ம ஒரு ஹாபிக்காக பண்ணுறோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதேமாதிரி ஒர்க் பார்த்துட்டு கால் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஆம்பிளிஃபையரு ஆடியோவை எப்படி கேட்கணுன்னு தெரிகிற நண்பர்களுக்கு மட்டும்தான் நம்ம ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணி கொடுக்குறோம். நம்ம இதை பார்த்துன்னு அதை பார்த்துன்னு நம்மளுக்கு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பயன்பாடு வச்சுருக்கோம், நம்ம என்ன சோர்ஸ் வச்சுருக்கோமே தெரியாத நண்பர்களுக்கு கம்பல்சரி அந்த மாதிரி நம்ம ஆம்பிளிஃபையர் செய்கிறது இல்லை. என்ன பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீ டைமில் எப்போயாவது ஒரு டைம் தான் செட்டு செய்வோம். அதுவும் நல்ல ஆடியோவில் பார்த்திங்கன்னா எனக்கு இவ்வளோ தான் கரெக்டாக இருக்குது அப்படின்றத புரிஞ்ச நண்பர்களுக்கு மட்டும்தான் நம்ம செட்டு செஞ்சு தரது. அதையும் நம்ம பார்க்குற, அதாவது செஞ்சு தர ஒர்க்கு பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொன்றும் பார்த்து நம்ம செஞ்சு தரோம். இந்த கஸ்டமருக்கு நம்ம ஒரு 700 வாட்ஸ் ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணியிருக்கோம். அதாவது நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா அந்த பேனல் போடு இந்த பேனல் போடு அப்படின்லாம் கிடையாது. ஒரே பேனல் தான், 2-3 மாடல் நம்ம வச்சுருப்போம். ஆக்சுவலி டிஎஸ்கேன்னு சொல்லிட்டு ஒரு லோகோ போட்டிருக்கோம். இந்த மாடல் ஒன்று பண்ணுறோம், இன்னொரு மாடல் பண்ணுறோம். அது ஸ்கொயராக அந்த இடத்தாண்ட கட்டமாக இருக்கும். ஒன்லி ஃபார் மேட் ஃபினிஷிங் பேனல் மட்டும்தான் நம்ம போட்டு கொடுத்துன்னுட்ருக்கோம். அதாவது அதிகமான நம்ம பார்த்திங்கன்னா ஆம்பிளிஃபையருக்கு பிரதிபலிப்பு தரதில்லை. இருக்கக்கூடிய அசம்பிள் சிஸ்டத்தில் என்ன இருக்கோ அதை மட்டுமே நம்ம பண்ணிவிட்டு போயிடுறோம். இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி நம்ம பார்த்திங்கன்னா நம்ம நண்பர்களை ஆம்பிளிஃபையரில் போட சொல்கிறது இல்லை. ஏன்னா அது மற்ற நண்பர்களுக்கு ப்ராப்ளத்தை தரும்ன்றதுனால இருக்கிற கண்டென்ட்டை மட்டும் நம்ம பயன்படுத்தி அதை செஞ்சு கொடுத்துட்டு போயிடுறோம். இதே மாதிரி நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ டிஸ்ட்ராக்ஷன், நாய்ஸ், ஹம்மிங் ப்ராப்ளம் இதெல்லாம் இல்லாமல் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு 100% நம்மளுக்கு முழுமையாக திருப்தி இருந்தால் மட்டும்தான் கஸ்டமர் கையில் செட்டு போகும். இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா செட்டு ஆர்டர் கொடுத்துட்டு எனக்கு மக்கியானது சாயங்காலம் வேணும்னா நம்மக்கிட்ட கிடைக்காது. அந்த மாதிரி கேட்குற நண்பர்களும் நம்மளுக்கு கால் பண்ணாதீங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஒவ்வொரு ஆம்பிளிஃபையர் மேக் பண்ணும்போது ஒவ்வொரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும். ஏன்னா அது முழுமையாக ரெடியாகி அதை பார்த்திங்கன்னா திருப்திகரமாக நம்ம ஒரு மூவி போட்டு பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 hours 4 hours ரன் பண்ணி தான் கொடுக்க முடியும். நான் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு செட்டு செய்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு 4 செட்டு 5 செட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய வேலைகள் இருக்கிறதுனால இருந்தாலும் இந்த செட்டு செய்கிற நண்பர்கள் நம்மளுக்காக வெயிட் பண்ணி கொடுக்குற நண்பர்கள் மட்டும் ஆர்டர் எடுத்து செஞ்சு கொடுத்துன்னு தான் இருக்கும். புதுசாக வந்திருக்க எக்ஸ்ட்ரீம் ஆர்ம்ஸோட நம்ம டிஎஸ்பி கிட்டு போட்டிருக்கோம். இதில் என்ன பார்த்திங்கன்னா இந்த ரிமோட் கிட்டு அந்த டிஸ்பிளே சைஸ் தான் இருக்கும். ஆனால் எல்லா விதமான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லாமே இந்த ரிமோட்லேயே ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம். ஆடியோ எந்த ஒரு கெய்னரும் இல்லாமல் பக்காவாக இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா அந்த டிஎஸ்பி ஏஆர்சி இருக்கக்கூடிய கிட்ட விட இதில் ஒரு 2-3 வித்தியாசங்கள் எனக்கு புதுசாக இருக்குது. என்ன பார்த்திங்கன்னா அந்த மூவியில் ஓடிட்டு இருக்கும்போது ஆடு வந்தாலும் இல்லை 5.1 டால்பி வெர்ஷனில் அந்த டிடிஎஸ் வெர்ஷனில் போகும்போது, அதாவது டிடிஎஸ் வெர்ஷன் போயிடுச்சுனாலே சவுண்டு கம்மியாயிரும். பிசிஎம் சிக்னல் போயிடுச்சுன்னா சவுண்டு அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா மூவி ஓடிட்டு இருக்கும் போதே ஆடு வரும். ஆக்சுவலி 5.1 மூவி ஓடிட்டு இருக்கும்போது ஆடு வரும். அந்த ஆடு வரும்போது அந்த பிசிஎம் சிக்னலுக்கு மாறும். அவ்வப்போது பார்த்திங்கன்னா சவுண்டு ரொம்பவே அதிகமாக கேட்கும், காதடைச்சி போகிற மாதிரி. என்ன பார்த்திங்கன்னா மூவி பார்க்கும்போது சவுண்டு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சவுண்டு அதிகரிச்சிருப்போம். அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஆக்சுவலி பிசிஎம் மோடுக்கு போனாலும் சரி, 5.1 டால்பி மோடுக்கு போனாலும் சரி, நம்ம என்ன சவுண்ட்ஸ் வைக்கிறோமோ அந்த சவுண்ட்லேயே தான் இந்த டிஎஸ்பி கிட்டு வேலை செய்யுது. அந்த ஒரு வகையில் பிடிச்சிருக்கு. இன்னொரு விஷயத்தில் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளேலேருந்து வரக்கூடிய இஎஸ்பி டிஜிட்டலாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதாவது அனலாக்காக எடுத்துகிட்டு போகலாம். அனலாக்குன்றது நம்மளுக்கு இங்கே பாருங்கள் 5.1 அவுட்புட், இதுதான் அனலாக் சிக்னலு. இதுக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு பல வேலைகள் இருக்குது.
இது கூட வந்து நம்ம எந்த ஒரு இந்த மாதிரி பவர் ஆம்பை பற்றி இந்த மாதிரி டோட்டலாக அதை கடந்து எடுத்துகிட்டு போகிறோம்னா இந்த மாதிரி ஷீல்டு வயரால் தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும். இதில் நம்ம பார்த்திங்கன்னா அதை பாருங்க, டோட்டலாக இங்கே பாருங்கள், இதில் வந்து நான் எடுத்துகிட்டு போயிருக்கேன். நிறைய நண்பர்கள் வந்து இதில் என்னன்னா எல்லோ கலராக இருக்குது, இந்த ஸ்லீவ் எங்கே விற்குதுன்னு நினச்சிக்க போகிறீங்க. என்ன பார்த்தீங்கன்னா ஒரு புதுவிதமாக ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர் லைன் பைப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா டெப்லான் டேப்புன்னு சொல்லிட்டு ஒன்று போடுவாங்க இல்லையா, அந்த டெப்லான் டேப்பை தான் நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு போயிருக்கேன். உங்களுக்கு கிட்டக்க காமிக்கிறேன். இது வந்து பிசுபிசுப்பு தன்மை தராது. இந்த டெப்லான் டேப்பு தான் நான் வந்து ஸ்லீவாக யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு எங்கெங்கெல்லாம் கேபிள் போகணுமோ அதை பொறுமையாக உட்காந்து, இவ்வளோ ஒரு பொறுமையாக உட்காந்து அந்த டெப்லான் டேப்பை சுற்றி எடுத்துகிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். என்ன பார்த்தீங்கன்னா நம்ம என்றைக்குமே ஒரே மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் லைன் அடிவாட்டமாக எடுத்துன்னு போயிருக்கேன். நம்ம எப்பவுமே ஒரே மாடல்ஸ் மட்டும்தான், ஒரு 200 வாட்ஸ் சப்வூஃபர், ஒரு 10 இன்ச்சு 12 இன்ச்சு பயன்படுத்துகிற மாதிரி இது போட்டிருப்போம். ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 வாட்ஸ் ஊஃபர்லேருந்து 100 வாட்ஸ் வரைக்கும் பயன்படுத்திக்கலாம். அவங்களோட ரூம் சைஸை பொறுத்து அவங்க ஸ்பீக்கரை எக்ஸ்டெண்ட் பண்ணாலே, கரெக்டான குவாலிட்டியை போட்டாலே இந்த ஆம்பிளிஃபையரு அவங்களுக்கு ஏற்ற ஒரு எஃபெக்டை தரும் அப்படின்றத நான் தெரிவிக்கிறேன். இந்த ஆம்பிளிஃபையரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 32, ஒரு 25 சைஸ் ரூம்பு அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இதுக்கும் மேலே இன்னும் ஹெவியாக போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த அசம்பிள்டு ஆம்பிளிஃபையரில் வந்து தேவையே இல்லாத ஒரு விஷயம் தான். என்ன பார்த்தீங்கன்னா உங்களோட ரூம் சைஸை பொறுத்து நீங்கள் ஆம்பிளிஃபையரோட வாட்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நம்ம நண்பர்களுக்கு சொல்கிறேன். என்ன பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே போனால் நீங்கள் அதிகமான வேலைகள் உங்களோட ரூம் செட்டப்பில் செய்யணும். அதையும் நம்ம நண்பர்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் வாட்டேஜ் சவுண்டை இன்க்ரீஸ் பண்ண அந்த வால்யூம் தான் உங்களுக்கு வந்து அதிகரிக்கும், உங்களுக்கு சாங்ஸ் புரியாது. அதே மாதிரி நிறைய பேர் சவுண்டு கம்மியாக இருக்குதுன்னு நினச்சிக்கிறாங்க. இந்த 5.1 டிடியில் கேட்கும்போது நீங்கள் அனலாக் ப்ரோலாஜிக்கில் கேட்குறது வந்து சவுண்டு அதிகமாக இருக்கும். அதே இந்த மாதிரி கிட்டில் கேட்குறது சவுண்ட் மீடியமாக இருக்கும், ஆனால் துல்லியமாக இருக்கும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சவுண்டும் ஒவ்வொரு ஸ்பீக்கருக்கு ஏற்ற மாதிரி பிரிஞ்சிறதுனால, மியூசிக் தனித்தனியாக ஆகிடுறதுனால அந்த ஸ்க்ரீனில் என்ன சவுண்டு வருதோ அந்த ஸ்பீக்கருக்கு என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த சாஃப்ட்வேரில் அது மாதிரி வேலை செய்யும் போது தான் அது உங்களுக்கு சவுண்டு கம்மியாக தெரியும். ஆனால் அந்த மூவியில் ஒரு சில சீன்ஸுக்கு சவுண்டு அதிகமாக வரும். அதனுடைய அந்த சாஃப்ட்வேரில் இருக்கிறதே அந்த மாதிரி தான். இந்த பிசிஎம் MP3 சாங்ஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காமனாக ஒரே அந்த ஃப்ரீக்வன்சி லெவலில் இருக்கும். அது வந்து லெஃப்ட்டு ரைட்டு அது மாறி மாறி வேலை செஞ்சிட்ருக்கும். அதை அனலாக்காக கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஈவனான சவுண்டு கெயின்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதில் அந்தளவுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு தெளிவாக இருக்குமான்னு கேட்டால் கம்பல்சரி இருக்குது. ஆனால் நீங்கள் உக்காந்து அந்த சாங்ஸ் கேட்கும்போது தான் ஒரு சின்ன சின்ன வரக்கூடிய சவுண்ட்ஸ் அந்த மியூசிக்கில் உங்களுக்கு அதிகமாக வேலை செய்யும். ஏன்னா சவுண்டுன்றது வேறு, குவாலிட்டின்றது வேறு, சவுண்டு வேறு, குவாலிட்டி வேறு. அந்த மாதிரி சவுண்டு கூட வாட்டேஜை அதிகரிக்கிறது தவறு. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமான பவரம்பு வாட்டேஜ் போட்டுட்டால் நம்மளுக்கு சவுண்ட் குவாலிட்டி நல்லா அதிகமாக கிடச்சிரும் அப்படின்னு நினச்சிட்றாங்க. வாட்டேஜின்றது வேறு 100 தடவை சொல்லியாச்சுங்க. ஆக்சுவலி 100 வாட்டுன்றது வேறு, 100 வாட்டுன்றது வேறு, 25. ஆனால் சவுண்டு ஈவனாக தான் இருக்கும். நம்மளுக்கு பேஸ் போகும்போது அந்த வாட்டேஜை பொறுத்து அந்த பேஸ் போகும்போது தான் நம்மளுக்கு அந்த ஸ்பீக்கர் அதிர்வுகள் குவாலிட்டினஸ் தான் தரும் அப்படின்றத தெரிவிக்கிறேன். கம்மியான வாட்ஸ் நீங்கள் பயன்படுத்தும் போது அந்த ஸ்பீக்கருக்கு போகக்கூடிய பேஸை குறைச்சி ஒரு மிட் பேஸ் மாதிரி நீங்கள் ஆல்ட்ரு பண்ணி செய்தீங்கன்னா ஆம்பிளிஃபையர் ஒரு 25 வாட்ஸ்ன்றீங்க. 15 வாட்ஸ் ஆம்பிளிஃபையர் போர்டே சும்மா கேட்குறதுக்கு அவ்வளோ ஒரு இனிமையாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி சப்வூஃபர் போர்டை வச்சு அந்த ஆல்ட்ரு பண்ணிங்கன்னா பேஸ் நம்மளுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்பீக்கரில் கிடச்சிரும். சைடு ஸ்பீக்கர்லாம் நம்மளுக்கு மியூசிக் ட்ரிப்பிள் அந்த மிட்ரெட்டு அந்த மாதிரி கிடைக்கிற மாதிரி நீங்கள் ஆல்டர்னேட் பண்ணி செய்யும்போது கரெக்டாக இருக்கும். அதிகம் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு 250 வாட்ஸே அதிகம். சப்வூஃபருக்கு ஒரு 100 வாட்ஸ், லெஃப்ட் ரைட் 5 சேனலுக்கு கூட 150 வாட்ஸுன்றதே அதிகமான ஒன்று தான். ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெஃப்ட்டில் ஒரு 15 வாட்ஸ், ரைட்டில் ஒரு 15 வாட்ஸ் இருக்குது. அதில் சவுண்டு ப்ளே பண்ணும்போதே நம்ம வீட்டில் ஃபுல் சவுண்டு கேட்குது. 30 வாட்ஸு தான். அந்த 30 வாட்ஸே நம்மளுக்கு என்ன மாதிரி சவுண்ட் ஃபீல் நம்ம ரூமில் தருது அப்படின்றது. இப்போ இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர்லாம் நம்ம பண்ணுறது என்ன காரணம் பார்த்திங்கன்னா
அந்த ஒவ்வொரு சவுண்ட்ஸ் குவாலிட்டிக்காக தான் நம்ம ஆம்ப்ளிஃபையர் செய்கிற மோசரம் சவுண்டுக்காக ஆம்ப்ளிஃபையர் செய்யலைன்றதை நம்ம நண்பர்களுக்கு புரிய வைக்கிறோம். அதாவது இந்த மாதிரி நம்ம அசம்பிள்டு சிஸ்டம் ஒரு ஆம்ப்ளிஃபையர் போகும்போது சத்தங்கள்ன்றது வேறு, ஏதாவது சவுண்டு அதிகரிக்கிறது வேறு டீட்டெயிலாக. இப்போ இந்த ஆம்ப்ளிஃபையர் காஸ்ட்லியாக இருக்குன்னா ஆக்சுவலி அந்த குவாலிட்டினஸ்க்கோசரம் மட்டும்தான் நம்ம தனித்தனியாக ஒரு ஃபீல் நம்ம நேச்சுரலாக இப்போ லைஃப்பை ஒரு நடந்து போயிட்டுருக்கோம், அதில் நம்மளுக்கு ஒரு குருவி கத்துற சவுண்டு வருது, நம்மளுக்கு சைடில் ஒரு சவுண்டு வந்துட்டுருக்கு. இந்த சவுண்டுலாம் நம்மளுக்கு எங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் வருது, நம்ம மண்டையை சுற்றி கொண்டையை சுற்றி எவ்வளோ டிஸ்டன்ஸில் கிடைக்குது அப்படின்றது. ஏன்னா நம்மளுக்கு இருக்கிறது லெஃப்ட்டில் ஒரு காது, ரைட்டில் ஒரு காது. ஆனால் நம்மளுக்கு பின்னாடி இருந்து கூட்டாலும் அந்த சவுண்ட் நம்மளுக்கு மூலயமா அதாவது நம்மளுக்கு கேட்குது. என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா நம்ம மண்டையை சுற்றி பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அந்த அதிர்வுகள் மூலயமா நம்மளுக்கு அந்த சவுண்டு எங்கிருந்து வருது அப்படின்றத நம்ம முழுமையாக உணர்கிறோம். அதாவது நம்மளுக்கு காதில் பார்த்திங்கன்னா கையை வச்சு சுத்தமாக அந்த 2 ஓட்டையுமே அடைச்சிக்கிறோம். ஆனாலும் ஒரு சில பேசுகிறது கேட்கும். என்ன காரணம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த அதிர்வுகள் மூலயமா நம்மளுக்கு அந்த காதுக்கு கம்பல்சரி சவுண்ட்ஸ் போகும். அப்படி தான் ஒவ்வொரு சவுண்டும் ஸ்பீக்கர்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா மேக்னெட் மூலயமா அந்த பேப்பருக்கு அதிர்வுகள் தருது அப்படின்றத நம்ம நண்பர்களுக்கு புரிய வைக்கிறேன். ஆனால் நம்ம இதெல்லாம் போட்டு பார்க்குறதுல ஒரு மைக் செட்டு, மோனோ ஆம்ப்ளிஃபையர், குழா செட்டே போட்டு கட்டிட்டு போயிடலாமே அப்படின்னு நண்பர்களே, அதுதான் டீட்டெயிலான ஒரு ஆடியோ கேட்குறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி அசம்பிளர் செட்டு செய்கிறோம். இப்போ இதில் நம்ம அதிகமான வாட்டேஜை இன்க்ரீஸ் பண்ணி சொதப்புறதை விட ஒரு கிளாரிட்டியான ஆடியோவை நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்றத அடுத்த கட்டம் நம்ம அடி வச்சு போகணும். என்ன பார்த்தீங்கன்னா இப்போ நான் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த 7294 இந்த போர்டு பார்த்துருப்பீங்க. இந்த போர்டு பார்த்திங்கன்னா 1212 டூயில் பவர் சப்ளை தான். இது பார்த்திங்கன்னா ஒரு பிராண்டடு ஆம்பு ஸ்பீக்கருக்காக போட்டது. இப்போ பிராண்டட் ஆம்பு ஸ்பீக்கர்லாம் பார்த்திங்கன்னா 8 ohmஸில் இருக்கும். நீங்கள் டிரான்சிஸ்டர் போர்டெலாம் போடணும் அவசியமே கிடையாது. இதில் பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடிய அந்த பிடிஎல் மோனோ, அதாவது பிரிட்ஜ்டு மோனோ ஐசி, இதுங்க ஒரு சேனலுக்கு ஒரு ஐசி. இது டோட்டலாகவே 2 ஸ்பீக்கரும் ப்ளஸ் ஆர் மைனஸ் பிரிட்ஜாக வேலை செய்யும். இது வித்து பவர் சப்ளையோடு கொடுத்துருவேன். எந்த ஒரு டிஸ்டார்ஷனும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த போர்டை மேக் பண்ணியிருக்கேன். இங்கே டிரான்ஸ்ஃபார்மர் வோல்ட்டை கொடுத்தா டேரெக்டாக அந்த டேப்பை தூக்கி கொடுத்தா இதிலே பார்த்திங்கன்னா பவர் சப்ளை டிசியாக கன்வெர்ட் ஆகி இந்த பவர் ஆம்பு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலி நீங்கள் இங்கேருந்து 5 volt யூஎஸ்பிக்கு கூடியது எல்லாமே அவுட்புட் எடுத்துக்கலாம். சப்வூஃபருக்கு நீங்கள் தனியாக சூஸ் பண்ணணும். இந்த போர்டு இல்லாமல் நீங்கள் அது சப்வூஃபருக்கு 24 volt சூஸ் பண்ணுறீங்களா, அது மல்டி டேப்பு கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு நீங்கள் செய்யலாம். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா இப்போ பிராண்டட் ஸ்பீக்கருக்கெல்லாம் நீங்கள் கொண்டு போயிட்டு பார்த்திங்கன்னா இந்த போர்டெலாம் ஆர்டர்ஸ் தான். ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா இந்த போர்டை பற்றி விஷயம் தெரிஞ்சவங்க ஆர்டர்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா விஷயம் தெரியாத நண்பர்கள் தான் தடுமாறுறாங்க அப்படின்றது சொல்கிறேன். ஆக்சுவலி இந்த போர்டு இருக்குது, ஒரு டெக்னீஷியன் கேட்டிருந்தாரு. ஆனால் 7294 ட்ராக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சின்னதாக போகுது அப்படின்றது. ஏற்கனவே ஒரு டைம் நான் பார்த்திங்கன்னா இந்த போர்டை நான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த போர்டு ரெடி பண்ணும்போது இதில் வரக்கூடிய ட்ராக்ஸு மூலயமா ஒரு சில சின்ன டிஸ்டார்ஷன் பிரச்சனையை அனுபவித்தேன். அதுக்கப்புறம் இந்த ட்ராக்ஸு எந்தெந்த ட்ராக்கு எவ்வளோ தூரத்தில் போகணும் அப்படின்றத முடிவு பண்ணி இந்த பிசிபி டிசைன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எந்த பவர் சப்ளைக்கு என்ன ட்ராக்ஸு எவ்வளோ தேவை அப்படின்றத இந்த போர்டில் டிசைன் பண்ணி எந்த ஒரு டிஸ்டார்ஷன், அதாவது நம்ம ஒரு பவர் சப்ளை கொடுக்குறோம்னா நம்ம ஆடியோ இன்புட் ஸ்பீக்கர் கொடுத்துட்டோம்னா அந்த ஆம்ப்ளிஃபையர் சைலண்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரி இந்த ட்ராக்ஸை டிசைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு சில டெக்னீஷியன் கேட்டாங்க இந்த மாதிரி எனக்கு, அதாவது டெக்னீஷியன் கேள்விகள் கரெக்டு தான். எல்லா மேடையும் பார்த்திங்கன்னா நானும் உங்களை மாதிரி தான் எல்லா இடத்தையும் பார்த்திங்கன்னா அந்த பிசிபியை நம்ம இணைச்ச இடத்த பார்த்திங்கன்னா ட்ராக்ஸு கொண்டு போக முடியாது. ஒரு சிக்னலுக்கு இன்னொரு சிக்னல் கூட பாஸ் ஆகும். இப்போ இந்த சிக்னல் இந்த ஆம்ப்ளிஃபையர் போர்டெலாம் பார்த்திங்கன்னா 5 ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிட்டு இந்த டிரான்ஸ்ஃபார்மரை வோல்ட்டை கொடுத்தா இந்த போர்டில் ரவை கூட சின்னதாக ஒரு டிஸ்டார்ஷனோ எதுவுமே வராது, ஹம்மிங் கூட வராது. எந்த ஒரு சின்ன டிஸ்டார்ஷன் நாய்ஸ் எதுவுமே இருக்குது. நீங்கள் கையை வச்சா டர்ன்னு சவுண்ட் போடும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு சிக்னல் போகுதுன்னா அது கூட போய் ஒரு கிரவுண்டு ட்ராக்கை கொண்டு போய் கட் ஆஃப் பண்ணி விட்ருப்பேன், கொடி மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு. அதுவும் சிங்கிள் சைடு ட்ராக்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேலைகளை செஞ்சு நம்ம நண்பர்களுக்கு கொடுக்குறோம். பிசிபியில் நம்ம எந்த மாதிரி வேலை செய்யணும் அப்படின்றத நான் அப்டேட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கேன்.
அந்த மாதிரி சாங்ஸில் அந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர் செய்கிறதுல சொதப்பல்கள் நம்ம நிறைய கஸ்டமர்ஸ் பண்ணுற அந்த ஒரு ப்ராப்ளத்தினால டெக்னீஷியனும் பார்த்தீங்கன்னா தடுமாறுறாங்க. நீங்கள் ஒரு ஆம்ப்ளிஃபையரை எவ்வளோ வாட்டேஜ் இந்த ரூமுக்குள்ளே நீங்களாக ஒரு டிசைனை போடுங்க. அந்த டிசைனை போட்டு கஸ்டமருக்கு 100% சக்ஸஸ்ஃபுல்லி பண்ணி கொடுக்குற அளவுக்கு வேலைகளை இந்த மாதிரி நீட்டாக கற்றுக்கிட்டாலே கம்பல்சரி பார்த்திங்கன்னா நிறைய ஆர்டர்ஸுகள் வந்து சேரும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையரை நீட்னஸ்ஸாக பண்ணிட்டா மட்டும் எந்த ஒரு ஆடியோவும் நீங்கள், அதாவது இது வந்து கஸ்டமரோட திருப்திகளுக்கு ஒரு பிராண்டட் அளவுக்கு நம்ம இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் நான் இந்த மாதிரி வேலைகள் செஞ்சுருக்கேன். என்னையாலையும் இந்த மாதிரி வேலைகளை செய்ய முடியுன்றதுக்கு தான். ஏன்னா ஒரு சில நண்பர்கள் இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர்லாம் வந்து பார்த்திங்கன்னா செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டேக்கு மாதிரிலாம், ஆக்சுவலி டேக் பண்ணுறதுமே பார்த்திங்கன்னா ஒரு தவறான ஒரு விஷயம். ஒரு கேபிளை வந்து இது பாருங்கள், இந்த கேபிளை போடுங்க, இந்த டேக்கு நவுத்துனா நவுறும். டேக்கை நம்ம இறுக்கி டேக் பண்ணக்கூடாது. அது ஒரு சில இருக்குது. நீங்கள் வேணால் கூட செக் பண்ணி பாருங்கள் கேபிள் அது என்ன ஆகும் அப்படின்றத. நீங்கள் கூகுளில் கூட போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேபிளை ஃப்ரீயாக விட்டு டேப்பு போட்டு சுற்றிட்டு போயிட்டுருக்கேன். ஆக்சுவலி இந்தந்த கேபிள் எவ்வளோ தனித்தனியாக இருக்கணுமோ அது மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஃப்யூச்சரில் பார்த்துட்டிங்கன்னா இதை நீங்கள் ஓப்பன் கூட பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இந்த டெப்லான் டேப்பை உரிச்சிக்கிட்டே வந்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை கிட்ட நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இந்த ஏசி கார்டு வயரை முடிச்சு கூட போட மாட்டேன். இது பார்த்திங்கன்னா டேப்பு தான். இந்த டேப்பை வச்சே முடிச்சு போடாமல் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஆக்சுவலி நம்ம பிடிச்சி ஈத்தாலும் அந்த இடத்தாண்ட பர்ஃபெக்டாக இருக்கும். நம்மளோட ஆம்ப்ளிஃபையர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பவர் ஆனில் இருக்குது. எங்கே இருந்தாலும் நம்ம வேலை செஞ்சாலும் ஒரு பிராண்டட் ஆம்பில் வேலை செய்கிற மாதிரி. இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு இந்தாண்ட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதிகமான ஹை பவர் வராது. டிரான்ஸ்ஃபார்மருக்கு அந்த பக்கமே போயிடும். இந்த ஆம்ப்ளிஃபையரோட ஒர்க்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சாங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கேட்கணுன்னு நினைக்கிற நபர்கள் இந்த வீடியோஸ் கீழே லிங்க்கு நாளைக்கு கொடுக்குறேன். தேவைப்படுற நபர்கள் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு 2 செகண்ட் நான் வந்து சாங்ஸ் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். போதும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா நண்பர்களுக்கும் ஒரு போதுமான தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆம்ப்ளிஃபையரில் எக்ஸ்ட்ரீம் ஆம்ஸோட டிஎஸ்பி கிட்டுக்கு எந்த ஒரு கெய்னரும் பயன்படுத்தலை. ஆக்சுவலி தேவைப்படுற நபர்கள் நம்மளோட வாட்ஸ்அப் ப்ரொஃபைலில் இருக்குது, ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிங்க. இந்த ஆம்ப்ளிஃபையரை யூடியூப்பில் பார்த்துட்டு உடனே ரேட்டுன்ட்டு போகாதீங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ஆம்ப்ளிஃபையரோட மெட்டீரியல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நான் இதுக்குள்ளே போட்டிருக்கிறதுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 15,000 கிட்ட வரும். என்னோடய லேபர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 நாள் உட்காந்து இந்த வேலையை செய்திருக்கிறேன். என்ன பார்த்தீங்கன்னா, நான் வந்து வடிவேல் சொல்கிற மாதிரி சீனியை போட்டு ஒன்று போகிறேன், டிக்காஷனை போட்டு ஒன்று போகிறேன், பாலை போட்டு ஒன்று வரேன் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. ஏன்னா வேலையை நம்ம எந்த அளவுக்கு உட்காந்து நீட்டாக செய்யணும் அப்படின்றது தெரிஞ்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம நண்பர்களுக்கு அப்படிலாம் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துன்னு இருக்கோம். இதில் ஒரு 5.1 அவுட்புட் இருக்குது. இந்த ஒரிஜினல் அனலாக் அவுட்புட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா HDMI இன்புட்டு, கோஆக்சியல் இன்புட்டு, ஆப்டிக்கல் இன்புட்டு, ஆக்ஸ் இன்புட்டு. இங்கே 5.1. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா ஆம்ப்ளிஃபையர்லேயும் வரதான். எல்லாத்தையும் அது இதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. அவ்வளோதான் ஒரு சிம்பிள் ஆம்ப்ளிஃபையரு. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு செட்டப் வேணும், கரெக்டான ஒரு இதில் உங்களுக்கு டிஎஸ்பி கிட்டு போட்டு வேணும்னா இப்போ பார்த்திங்கன்னா ரேட் மாறிடுச்சு. இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆர்டர் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 10வது மாதம் ஆர்டர் எடுத்தால் இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா 2001வது மாதத்தில் 18ஆம் தேதி 2026 நான் தான் டெலிவரி தரேன். என்ன பார்த்திங்கன்னா இப்போயுமே அதே காஸ்ட்டுக்கு ரெடி பண்ண முடியாதுன்றதை தான் சொல்ல வரேன். ஏன்னா இது பழைய பட்ஜெட். இப்போ காப்பர் விலை இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அது மாதிரி நிறைய ஒரு சில ஐசி விலைகளும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. பட் அது மாதிரி என்றைக்குமே பார்த்திங்கன்னா நீங்கள் இருக்கிற விலைகளில் என்றைக்கும் எடுக்க முடியாது அப்படின்றத நம்ம நண்பர்களுக்கு சொல்ல வராங்க. ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு மாதிரி ப்ரைஸ் மாறிக்கிட்டே இருக்குது. கஸ்டமர் இந்த இடத்தாண்ட என்ன சூஸ் பண்ணி கேட்குறாங்களோ அப்போத்தி, ஏன்னா அதாவது
கோல்டு வேலை ஏறிட்டு இறங்குற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காப்பர் வேலை பார்த்திங்கன்னா இறங்குது ஒன்றும் பண்ண முடியும். ஆக்சுவலி கோல்டு வேலை எந்த அளவுக்கு ஏறுதோ இறங்குதோ அதே மாதிரி காப்பர் வேலையும் சேம் அது கூட அதே இதில் தான் நடந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்றத நம்ம நண்பர்களுக்கு தெரிய வைக்கிறேன். நம்மளுடைய டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்தளவுக்கு நம்மளால் முழுவதும் எந்த மாதிரி வேலை செய்யணுமோ அந்த மாதிரி வேலை செஞ்சு கொடுக்கும். இந்த மாதிரி ரேட் வகையில் நம்மக்கிட்ட ஆம்பிளிஃபையர் மெட்டீரியல்ஸ் எடுக்கிறவங்க கஸ்டமேடு குவாலிட்டியாக பொருள் இருக்கணும் அப்படின்றத மட்டும் லைஃப் இருக்கணும். ஆம்பிளிஃபையரு நீங்கள் அந்த ஆம்பிளிஃபையரை 1 வருஷமாவது என்கிட்ட இருந்து செஞ்சுட்டு போய் அந்த 1 வருஷமாவது நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சு கேட்குற மாதிரி இருக்கிறவங்க மட்டும் வாங்க. சும்மா 4 நாளைக்கு கேட்டுட்டு எனக்கு அது பிடிக்கல இது பிடிக்கலன்றவங்க தயவுசெய்து நம்மக்கிட்ட வரவே வராதிங்க. பட் அந்த மாதிரி கஸ்டமரும் நம்மளுக்கு தேவையில்லை. நன்றி நண்பர்களே. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் என்ன மாதிரி இருக்கோ உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதாவது உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த மாதிரி வேலை செஞ்சுருக்கேன் அப்படின்றத நீங்கள் உங்களுக்கு தேவை பயன்பாடு உள்ளவங்களுக்கு ஷேர் பண்ணி தெரிவிங்க. இந்த டெப்லான் டேப் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கேன், ஸ்லீவுக்கு பதிலாக பண்ணியிருக்கேன். இந்த ஆம்பிளிஃபையர் முழுக்க பார்த்திங்கன்னா 2 டேப்பு தான். இந்த 2 டேப்பும் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு டேப்பு 10 ரூபா தான் இருக்கும். ஆக்சுவலி 2 டேப்பில் 20 ரூபாயிலே வேலை முடிச்சிட்டேன். அப்போ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது எந்த மாதிரி பயன்பாடு இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நன்றி நண்பர்களே. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.